ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய பேலன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், கண்டினியூஷன். ஸோ குயிக் அண்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்து முடிச்சலாம். ஸோ இதை வந்து நம்ம இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் முடிச்சாச்சு, அதர் சர்வீசஸ் ரெண்டட் பை சிஏ வந்து முடிச்சாச்சு, அண்ட் தென் ஆடிட் ஆஸ் பர் செக்ஷன் 17 ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 வந்து ஹவ் கம்ப்ளீட்டட் டோட்டலி. ஸோ இப்போ என்ன நம்ம நியூ டாப்பிக்கில் என்ட்ரு ஆக போகிறோம், ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ். என்னது ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ்? ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி டன். ஓகே. ஸோ இந்த 10 பாயிண்ட் தான் வந்து நான் புக்கில் எழுதிருக்கிறது காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ஹியர் இது பாருங்கள். ஸோ இதான் வந்து ஸ்பெஷல் ஆடிட் ஃபீச்சர்ஸ் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ புக்கில் இந்த மாதிரி வந்து ஐசிஐ புக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ பேஜ் நம்பர் 9.64 இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஓவர் டியூ டெப்ட்டில் என்ன அவங்க பார்க்கணும், நம்ம ஆடிட்டராக இருக்க நம்ம என்ன வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ஆடிட் பண்ணுறப்போ என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 6 monthsலேருந்து 5 years வரைக்கும் யாராவது டெப்ட் ஒழுங்காக வந்து கட்டாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அவங்க சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி அந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்காங்களா, ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இல்லையா. ஸோ அவங்க வந்து இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் போடுறப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதை இந்த இடத்துல நீங்கள் என்ன காமிங்க, கிரெடிட்டில் காமிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் அந்த ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கிரெடிட்டில் காமிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில். நெக்ஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் ஆஃப் பேட் டெப்ட். இது வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பெக்யூலர் ஃபீச்சர்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. என்னென்னா பேட் டெப்ட் ஆஸ் பர் மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ரூல்ஸ் படி பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த ரைட்டிங் ஆஃப் பேட் டெப்ட். இவங்க பேட் டெப்ட்னா வார கடன், இவங்கள்ட்ட இனிமேல் கடன் வரவே வராது அப்படிங்கிற நிலமையில் அவங்களுக்கு பேட் டெப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ அதில் போட்டுருவாங்க. ஸோ இப்போ பேட் டெப்ட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி எப்படி வந்து அதை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு ஆடிட்டர் இது பேட் டெப்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது பேட் டெப்டாக வந்து என்ன பண்ணுவாங்களாம், கன்சிடர் பண்ணுவாங்களா, நல்லா இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டில் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஐ திங்க் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேஷன் ஆஃப் பேட் டெப்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இது ஒரு பெக்யூலர் ஃபீச்சர் பேட் டெப்ட் ரைட்டிங் ஆஃப் பேட் டெப்ட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ரூல்ஸ் படி. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஆடிட்டர் வந்து அது பேட் டெப்ட் தான் அப்படின்னு வந்து சர்டிஃபை பண்ணால் தான் இட் வில் பி அ பேட் டெப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியானது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். என்னது வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் ஓனர்ஷிப் இதெல்லாம் வந்து கரெக்டாக அசெட்டுடைய வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபிக்ஸ்ட் அசெட் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி காஸ்ட்லேருந்து டெப்ரிசியேஷன் வந்து லெஸ் பண்ணிட்டு கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கரண்ட் அசெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காஸ்ட்டாக இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் விச் ஒரு ஸ்லோவராக அதை நம்ம என்ட்ரு பண்ணுவோம் நார்மலாகவே. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயமான மைனூட் திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் அதரன்ஸ் அப்படின்னாவே கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆடிட்டர் அவங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்கில் எல்லாமே கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும், இந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ். என்னது அப்சர்வேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ்? ஒன்றும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இந்த சென்ஸ் அதாவது ஃப்ராடு எரரு அந்த மாதிரி இருக்கிறதா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மீறுறது, ஒரு விதியை மீறுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது மீறி இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அதான் வந்து அப்சர்வேஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஏதாவது மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய புக்ஸில் போய் நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது வந்து மேனிப்புலேஷன் தவறுகள்லேருந்து விடுபட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ என்ன மேனிப்புலேஷன்லேருந்து ஃப்ரீ ஃப்ரம் மேனிப்புலேஷன்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணணும். அடுத்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் டு த ஆடிட்டர். ஸோ இது என்னன்னா, ஏதாவது வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்கிறப்போ நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும். இர்ரெகுலாரிட்டிஸ்னா என்ன, தவறு. அப்போ ஏதாவது தவறு நடக்கிறப்போ ரிப்போர்ட் பண்ணணும். வாட் ஆர் த 4 cases அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் வில் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ என்னென்ன 4 பாயிண்ட்டு இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்கிறதுக்கு, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு இர்ரெகுலாரிட்டி நடக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் பர்சனல் ப்ராஃபிட்டிங். ஸோ அவங்களுக்கு தேவையானது அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த அமௌண்ட் சொல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா. ஸோ பர்சனல் ப்ராஃபிட்டிங்னா அதான். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் ஃப்ராட். இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அது வந்து டிடக்ஷன் ஆஃப் ஃப்ராட். நெக்ஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், தப்பாக ஒரு நிர்வாகம் பண்ணுறனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாமும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிக்லெஸ் அட்வான்சிங் லைக் வைஸ் இந்த ப்ராஃபிட்டிங் மாதிரி தான். ஸோ அவங்களும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, இந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களும் இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிஸ் இல்லாமல் ஒரு சில அமௌண்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா தே வில் டேக். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஒரு சேஃப் கார்டிங் இல்லை, ப்ராப்பரான ஒரு சேஃப் கார்டிங் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா.
ஸோ அந்த 4 கேசஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சொசைட்டி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஒரு கேர்ஃபுல்லாக அந்த ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம். இந்த மாதிரி வந்து அவார்ட் டு த கிளாஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம அவங்க வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்படிங்கிற அவார்ட் வந்து வரும். அதுவும் இல்லாமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த இடத்துல ஆடிட்டிங் பண்ணுறப்போ. ஓகேவா? பிகாஸ் அது நம்மளுக்கே வந்து தப்பாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தவறான கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் ஆஃப் டிராஃப்ட். அதாவது மேனேஜிங் கமிட்டி கிட்ட போயிட்டு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி டிராஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடுத்துடணும். ஃபைனலைஸாக இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஏதாவது வந்து நம்ம கேட்குறப்போ இந்த மாதிரி ஏதாவது கன்வின் பண்ணாங்க அப்படின்னா ஐ ஹேவ் டு ரிப்போர்ட். ஓகே. ஸோ அவ்வளோதான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த கார்னரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் ரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. குட்டி பிரான்ச் விச் இஸ் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4 குட்டி டாபிக்ஸ் தான் வந்து தெரியும். ஒன்று புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ஒன்று வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று ஆடிட்டு, இன்னொன்று வந்து என்கொயரி பை சென்ட்ரல் ரெஜிஸ்டர் அண்ட் தென் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? ஓகே, மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட இன்ஸ்பெக்ஷன் அக்கார்டிங் டு த செக்ஷன் 79. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸி, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்த மாதிரி தான். அதே தான் வந்து இங்கேயும். அதாவது இங்கே நம்ம பார்க்கலாம் மகாராஷ்டிரா அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ மகாராஷ்டிரா வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேம் லைக் தட் அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் எப்படின்னா இந்த மாதிரி வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸிங்லலாம் இந்த மாதிரி வந்து எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் அண்ட் லேபர் அந்த புக்ஸ் எல்லாமும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆடிட். ஸோ இதில் வர ஆடிட்னு நம்ம பார்க்குறப்போ குவாலிஃபிகேஷன் இங்கே வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும்தான் இந்த இடத்துல ஆடிட்னு பார்க்க விடுவாங்க. இப்போ நாட்டி மாதிரி நம்ம கவர்மெண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் நார்மலாக பார்த்தோம். பட் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு குவாலிஃபைட். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ பார்த்தோன்னா அங்கே இருந்து வருதா தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அண்ட் சப்சீக்வெண்ட் ஆடிட்டர். ஸோ ஃபஸ்ட் ஆடிட்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆடிட் அவங்களுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மல்டி ஸ்டேட் அந்த சொசைட்டியில் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது அப்படின்னா அப்போது போர்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வித்தின் 1 month ஆஃப் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 1 month டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே என்ன பண்ணிடணுங்க, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் என்னது அவங்க அந்த ஆஃபீஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம். லாவில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி. ஸோ இந்த இயர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, இந்த இயருடைய இடத்துல அந்த 1 monthக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மந்த்லேருந்து அடுத்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் அவங்க அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜெனரல் மீட்டிங் நார்மல் ஜெனரல் மீட்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 monthல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா. ஸோ வாட் அபவுட் சப்சீக்வெண்ட் ஆடிட்டர்? சப்சீக்வெண்ட் ஆடிட்டர் இந்த சென்ஸ் இந்த இடத்துல மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அட் ஈச் ஒரு ஏஜிஎம்லையும். ஓகே, சப்சீக்வெண்ட் என்னது ஃபர்ஸ்ட் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஆடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான். நெக்ஸ்ட் வந்து இவங்க எப்போ வந்து ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அடுத்த ஏஜிஎம் வரைக்கும், அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும். இப்போ அவங்க அது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் பவர்ஸ். என்னது பவர்ஸ்? ஸோ இங்கே என்ன பவர் அப்படின்னா ஒரு ஆடிட்டராக இருக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்லாம் ப்ராப்பராக வந்து செக்யூர் ஆயிருக்கா. ஐ திங்க் ஐ கேன் கிளியர் திஸ் வெயிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் யாரா புக் என்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரான்சாக்ஷன்லாம் என்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வித் ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கா. அண்ட் தென் வந்து எல்லா புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்கொயரி வந்து பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் என்னது கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் நார்மலான ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். எப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு, ஓகே, அண்ட் தென் வந்து பீனல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து சம்திங் அந்த பீனல் அக்கௌண்ட்லேயும் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கும். ஒப்பீனியன் அண்ட் தென் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க பெஸ்ட் ஆஃப் த நாலேஜுக்கு இருக்கோ எல்லாமே அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்கணும் அது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து என்னென்ன ஒப்பீனியன்லாம் வந்து கரெக்டாக அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி அவங்க வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணுமோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் எல்லாமே வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டைரக்ட் ஸ்பெஷல் ஆடிட் இன் சர்டன் கேசஸ். ஸ்பெஷல் ஆடிட் ஒரு என்ன மாதிரியான கேசஸ்லாம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக வந்து ஸ்பெஷல் ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணணும். அது என்ன மாதிரியான கேசஸ்லாம் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஆடிட்
ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 கேசஸ் இருக்குது. ஓகேவா, என்னென்ன கேசஸ் இருக்குது? 3 கேசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல், ஓகேவா, ஒன்று வந்து நாட் மேனேஜ்டு. ஓகே, ஸோ ஒழுங்காக வந்து கமர்ஷியல் ப்ராக்டிசஸ் படி மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது. செகண்ட் வந்து ஏதாவது இன்ஜுரி, அதாவது ட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது இன்ஜுரி ஆர் மிஸ்டேக் சம்திங் ஏதாவது நடந்திருக்கும். அண்ட் தென் தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஒரு மாதிரி என்டேஞ்சர்டாக இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் என்டேஞ்சர்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆபத்தான நிலைமையில் ஸோ இந்த மாதிரியான ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமலோ, இல்லை ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி வந்து இன்ஜூரிஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலோ, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஏதாவது என்டேஞ்சர்மெண்ட் ஆர் இன்சால்வென்சின்னு வரப்போ, இந்த 3 கேசஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக இங்கே போய் ஸ்பெஷல் ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேரெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஷேர் ஹோல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து 51% ஆஃப் சம்திங் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டிங்கில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் ஆர்டர் ஃபார் ஸ்பெஷல் ஆடிட். அந்த ஸ்பெஷல் ஆடிட்டுக்கு வந்து ஒன்லி வந்து 51% தான் வந்து பேட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஆடிட் இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்பெஷல் ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா இதுக்குள்ளே. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆடிட்குள்ளே அவங்க பண்ணுற இந்த ஸ்பெஷல் ஆடிட்டர் கூட பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்காக என்னென்ன பவர்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் மேக் பண்ணுறதுக்கு மூலமாக, அதாவது ரிப்போர்ட் மேக் பண்ணி இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸ்பெஷல் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஆடிட் ரிப்போர்ட் மேக் பண்ணுறப்போ அவங்க ரிப்போர்ட் மேக் பண்ணி இவங்கள்ட்ட கொடுப்பாங்க, பிகாஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்பெஷல் ஆடிட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் கொடுக்கறதுக்கு பதிலாக யார் இவங்களை டேரக்ட் பண்ணது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஒரு பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னது ஆக்ஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்? என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? இப்போது ஃபார் சம்திங் இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 மந்த். ஓகேவா, இது வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ 4 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வித்தின் 4 மந்த் அந்த டேட் ஆஃப் விசிட்லேருந்து வித்தின் 4 மந்த்க்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆடிட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஆடிட் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரல் மீட்டிங்கில் அதை வந்து ரீட் பண்ணி காட்டணும். ஸோ அந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே என்ன பண்ணணும், ரீட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு விஷயம் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், எக்ஸ்பென்சஸ் பர்டைனிங் டு த ஸ்பெஷல் ஆடிட். ஸோ அந்த டாபிக் வந்து எழுத மாதிரி ஜஸ்ட் ரைட் இட். ஸோ எக்ஸ்பென்சஸ் பர்டைனிங் டு த ஸ்பெஷல் ஆடிட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குமா? கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, டிட்டர்மைன் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளோதான் என்னென்னா இந்த ஆடிட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இது ஆடிட் பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்கொயரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் இதை படித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர்டு, அண்ட் தென் வந்து பவர்ஸ், என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் எப்படி இந்த இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு வந்து ஃபாலோ அப் பண்ணணும் ஃபைனலாக அப்படின்னு இருக்கும். இதுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து இருக்குமே ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் புக்கில். ஓகேவா, யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் கம்ப்ளீட்லி கவர்டு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ we will see in the next entity. Until then, this is Shweta signing off. Thank you.